Taste the Daily. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்லியடி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் பத்திரிகையாளர் திரு முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் கூட கிடையாது. அதுக்குள்ள கடந்த ஒரு வருடமாவே திமுகக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்துட்டு தான் வருது. பொதுவாகவே எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரியான மோதல் போக்கு வர்றது கூடுதல் சீட்டுகளை பெறத்துக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருக்கடி ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு. ஆனா இப்போ நடக்கிற பேட்டிகள், வெளிப்படையான விமர்சனங்கள்லாம் வேற மாதிரி இருக்கே சார். எதற்கான வெளிப்பாடு? நீங்களும் அப்போ அந்த நரேட்டிவில் மாட்டிக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர்களுக்கான பிரச்சனைகள் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இந்த ஆதரவு பத்திரிகையாளர்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ணிகிட்டே இருந்தாங்க சமூக வலைதளங்களில். அதெல்லாம் என்னென்னா, அதிமுக பிரச்சனை, ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தால் அதிமுக பிரச்சனை, 5 பேர் பண்ணாங்க. ஒரு 6 அமைச்சர்கள் போய் 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் பொதுச் செயலாளர் அவரை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க. பிரச்சனை இப்படியே பிரச்சனை அந்த சைடு டிஃபேம் பண்ணுற வேலையை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த சைடு திரும்பி கூட பார்க்கல. நீங்கள் பாருங்கள், இந்த காலகட்டம் முழுவதுமே ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணயம் வெளியிட்டாங்கல்ல. ஆமாம். அப்போ உலக பிரச்சனை ஆகலையா? பெரிய பிரச்சனை ஆச்சு. அவங்க அந்த மக்கள் நல கூட்டணியும் காங்கிரஸ் தலைவர்களும் உட்காந்தே பேசினாங்க, என்ன இந்த மாதிரிலாம் போகிறாரு, இப்படி போகிறாங்களேன்னு. எல்லாருக்குமே தெரியும். யார் அதை செய்தியாக்குனாங்க? அப்போ என்ன வெளிப்பாடு? இதே வேலையை இந்த சைடு பண்ணியிருந்தா கூட்டணி முறிகிறதா, இப்படி போதான்லாம் டிபேட் போயிருக்கோம். அன்றைக்கி அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி மாதிரி கடந்து போனாங்க. கரெக்டா? ஒரு திருமாவளவன் சாதாரண நிகழ்ச்சி, அந்த புத்தக வெளியிட்டுலா, அதில் ஒரு விருந்தினராக விஜய் கலந்துக்கிறார், அவ்வளோதானே. கலந்துக்கவே கூடாதுன்ற அளவுக்கு நெருக்கடி வந்துச்சு. திருமாவளவன் என்னன்னா பேசினார். அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா திருப்பிட்டு அடித்தார்ல, உங்களால் நாங்கன்னா எங்களாலையும் நீங்கள் தானே அப்படின்னு பேசினாரா? அது எவ்வளோ பெருசாச்சு? அது மேலே டிபேட் போச்சா? ஆரம்பத்திலிருந்தே இருக்கு இந்த மோதல் பிரச்சனை. இப்போதான் வெளிப்படையா நல்லா தெரிஞ்சிருக்கு. ஜோதிமணி இன்னைக்கு பேசுறாங்க. ஏங்க கலெக்டரை எதிர்த்து இது பண்ணல. போன இதில் அந்த 19 to 24 எம்பியாக இருந்தாங்களே, ஆட்சியரை எதிர்த்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. செந்தில் பாலாஜிக்கு அவங்களுக்கு முட்டிக்கிச்சு. எவ்வளோ பிரச்சனை ஓடிச்சு. KN நேரு நான் காங்கிரஸுக்கு எப்போ பார்த்தாலும் திருச்சியில் சீட்டு கொடுத்து நம்ம இதுக்கு தான் இருக்கிறோமான்ற அளவுக்கு அவர் பேசினார். செல்வ பெருந்தகை வந்த உடனே நம்ம இதுக்காக கட்சி நடத்துகிறோம், கூட்டணிக்கு இந்த எண்ணிக்கைகளுக்கா, ஆட்சியில் பங்கு வேணும், அப்போ தான் நம்மளுக்கு மரியாதை, இப்படிலாம் பேசி. ஆனால் இது எதுவுமே டிபேட் ஆகலை. இப்போ ஏன் ஆகுதுன்னா, நீங்கள் திமுகவுடைய அந்த ஆட்சி காலம் கிட்டத்தட்ட நெருங்கி வருது. அப்போ பல விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிடிமானம் இழந்து வருகிறார்கள். ஊடகங்களும் எவ்வளோதான் மறைக்க முடியும்? ஏன்னா பகிரங்கமாக இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ்குள்ளே என்ன பிரச்சனை? 21ல் 63 சீட்டு, அதாவது 60 சீட்டு கொடுக்குறாரு கலைஞர். 3 சீட்டுக்கு சண்டை நடக்குது. ரெய்டு நடத்தி எல்லாம் பண்ணி 3 சீட்டை வாங்குறாங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ் நம்ம 25 சீட்டில் நம்மளை கொண்டு போய் முடக்கிட்டாங்களே. வெளியிலையும் போக முடியல, போனால் தனியாக நிற்கணும். அந்த சைடு பிஜேபி என்டிஏ அலைன்ஸு. அப்போ நம்மளை சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ற கோபம் கடுமையாக இருந்தது. இப்போ திமுகவினுடைய மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் கோ தளபதி அவர்கள் வெளிப்படையாக அவ்வளோ பெரிய விமர்சனம், பூத் கமிட்டிக்கு கூட ஆள் கிடையாது காங்கிரஸுக்கு, அவர் மட்டுமா பேசுறாரு? இல்ல, இது ஒரு பெரிய அவமானப்படுத்துற செயல் இல்லையா? ஒரு தேசிய கட்சி அவர் மட்டுமா சொல்றாரு? இவங்க எல்லா அமைச்சர்களும், முன்னாள் அமைச்சர்கள்லேருந்து இப்போ இருக்கிற எம்எல்ஏகள் பலரும் பல இடங்களில் பேசுறது, அதை பெருசாக ஆகலன்ற. நீங்கள் கேட்டிங்கல்ல, பெருசாக்காமல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்களுக்குள்ள இந்த மோதல் இருந்துக்கிட்டே இருந்தது. அடிக்கடி இந்த குரல்கள் எழுந்துக்கிட்டே இருந்தது. இந்த தடவை நாங்கள் இறங்கி போக மாட்டோம், எங்களுக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு. காங்கிரஸில் இருக்கிற திமுக, அதாவது திமுகவில் இருக்கிற காங்கிரஸ் அணின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? பீட்டர் அல்போன்ஸ், முன்னாடி EVK இளங்கோவன், இவர் ப. சிதம்பரம், இந்த மாதிரி ஒரு டீம் இருக்குது. அவங்க கொஞ்சம் அப்பப்போ இது பண்ணிட்டே இருப்பாங்க. செல்வ பெருந்தகை இப்படி இருப்பார், அப்படியே இருப்பார். அவர்
நம்ம ஏன் இவங்களோட ரொம்ப இறங்கி பண்ணணும் இருப்பார், சில தேவைகள்னு இப்படியும் போய்கிட்டு இருப்பார். இது இப்படியே போனோன்னா அவர் மாநிலத்தினுடைய தலைவரா இருக்கிறதுனால, அந்த கட்சியின் தலைவரா இருக்கிறதுனால அமைதி காக்குறாருன்னு எடுத்துக்கலாம். ஆமாம், அது அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த இது கூட்டணி கரெக்டாக கொண்டு போகணும். மற்றபடி அவருக்குமே அதுல பிரச்சனை இருக்கு. அவர் வந்த உடனே அதை சொன்னார், அவர் அதை சொன்னார். ரெண்டாவது இவங்க மற்ற கட்சி இப்போ இவர் கார்த்தி சிதம்பரம், லேட்டஸ்ட்டாக மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்திக்கும் இவங்களுக்கும் வாய்க்கா தகராறு ஓடிக்கிட்டே இருக்குது. பிடிஆருடைய அந்த வாய்ஸ் ஆடியோ வெளியிட்டது இவர் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் தரப்பில் வைக்கப்பட்டுகிட்டே இருக்குது. இவர் அதை இந்த வரைக்கும் மறுக்கலை. அப்போ அந்த கோபம் வந்து அவங்களுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி மேலே இருக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி தான் நான் சொன்னல ராகுல் காந்தியை முட்டு சந்து கூட்டு போனவருமே, ஓட் ஷோர், கேசி வேணுகோபால், இந்த டீம்லாம். கேசி வேணுகோபால் இவர் ஒரு டீமு, மாணிக் தாக்கூர் இவங்கலாம், பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல். இது அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி தைரியமாக வந்து விஜய்கிட்ட பேசுகிறாரு, வெளியில் பேட்டி கொடுக்குறாரு, விசில் சின்னத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு. திமுக தலைமை என்ன பண்ணுறாங்க? கம்முன்னு மௌனமாக இருக்காங்க. காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, ஓட்டு வாங்க வாய்ப்பு இல்லை. அந்த பயம் இருக்குல்ல. இருக்கிற பிரச்சனையில் விஜய் பிரிக்கிற வாக்குகள், இப்போ விஜய் தனியாக வேறு நிற்கணும்னு அறிவிச்சிட்டாப்புல. அப்போ நீங்கள் சிறுபான்மை வாக்குகள் நமக்காக நினச்சிருந்த வாக்குகள்லாம் விஜய் பிரிக்க போகிறாரு. போன தடவை விஜய் ரசிகர்கள் எல்லாரும் விடியல் தர போகிறாருன்னு இவருக்கு போட்டாங்க. இந்த தடவை அந்த பெரிய செக்ஷன் ஒரு 6% விஜய்க்கு வரப்போகுது. அப்போ கோர் ஓட்டு டிஎம்கேலேருந்து பிரியுது. எடுத்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் திமுகவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. அந்த இதை அவங்க எடுத்திருக்காங்க, அந்த பயம். அதோடு சேர்த்து நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலாம் இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு பெரிய அளவில் உதவுறது காங்கிரஸ். காங்கிரஸ் இல்லைன்னா அந்த படம் எடுபடாது. அப்போ காங்கிரஸ் ஒரு வேளை தாவேக்கா கூட போயிடுது வச்சுக்கிங்க, ஒரு வேளை போகிறதுக்கு அவங்க வாய்ப்பு இல்லை. போயிட்டாங்கன்னா பர்சன்டேஜ் வைஸும் இன்னும் அடிபட்டுருவாங்க. 3 அணின்ற மாதிரி ஆகி இவர்கள் ஒரு 60-70 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வர தேர்தலில், அது அங்கே போயிடும். தாவேக்கா ஒரு 30-40 சீட் ஜெயிக்கிற மாதிரி ஆகும். இதனுடைய பலன் எல்லாத்தையும் என்டிஏ அறுவடை பண்ணிட்டு போயிடும். அந்த பயம் திமுக இருக்குது. ஆனால் நம்ம கெத்த விடக்கூடாது அப்படின்னு கெத்த விடாமையே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் தான் இவர் மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் அடிச்சிட்ருக்காங்க. கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன், பெரும்பாலும் எதுலேயும் வரலை, நானும் எங்கேயும் பதிவு பண்ணல. தாவேக்கா வந்து காங்கிரஸை நம்பிக்கிட்டு ட்ரை பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸ் இவர்களை பயன்படுத்துதுன்னு தெரியாமையே, அது ஒரு பாவம், அது ஒரு பால்வாடி கட்சி தானே. அப்போ அதில் ஜான் ஆரோக்கியசாமி, அவர் இன்னும் கட்சிக்காரரான்னு கேட்காதீங்க, அவர் கட்சிக்காரராக தான் செயல்படுவார். அவர் கிரிஸ் ஜோடங்கர் இருக்கார்ல, காங்கிரஸ் உடைய மேலிட பொறுப்பாளர். நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோமா என்பதை மேலிடம் தான் சொல்ல வேண்டும் சொன்னவர். ஒரு 4 நாள் முன்னாடி பேட்டி கொடுத்தாரு. எவ்வளோ ஒரு இது பாருங்கள், கூட்டணி நிலைமை எப்படி ஆயிடுச்சு. இந்த வார்த்தையை இங்கே நயினார் நாகேந்திரன் யாராவது சொல்லியிருந்தால் எவ்வளோ பெருசாக ஆக்கியிருப்பாங்க தெரியுமா. ஆனால் அது மேட்ரு பெருசாக வரவே இல்லை. அவரை ஜான் ஆரோக்கியசாமி மீட் பண்ணலான்னு கேட்குறாரு ரகசியமாக. பாண்டிச்சேரியில் சந்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது நடந்தால் ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி, கிரிஸ் ஜோடங்கர் சிக்கலாகும்னு செல்வ பெருந்தைக்கு தெரியுது. அவர் என்ன பண்ணுறாரு, அடித்து புரண்டு இவர் கிரிஸ் ஜோடங்கரை தனியாகவே விடாமல் அப்படியே அவரை கூடயே இருந்து, பாண்டிச்சேரி போகிறீங்களா, நானும் வரேன், அப்படியே நம்ம கேஎஸ் அழகிரி அவங்க மனைவி இறந்ததுக்கு துக்கம் விசாரிக்க போயிடலாம் அப்படின்னு கூடயே இருந்து அங்கே போய் தங்க விடாமல் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்து சென்னை கூப்பிட்டு வந்து அப்படியே டெல்லிக்கு பார்சல் பண்ணிட்டார். அப்போது ஜோடங்கர் வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட பேசுகிற அளவுக்கு காங்கிரஸ் தயாராக இருக்குதுன்றது இது உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் பேருக்கு மட்டும் தெரியும். அப்போ இந்த எவ்வளோ நாளைக்கு வந்து செல்வ பெருந்தகையால் கிரிஸ் ஜோடங்கரை கட்டுப்படுத்த முடியும்? இது என்ன, இது எல்லாருடைய எண்டு என்னன்னா, எங்களுக்கு சீட்டு ஜாஸ்தி கொடு, 40 கொடு. போன தடவை நீ கொடுத்தது வாங்கினப்போ இந்த சைடு பார்த்தா பெரிய பள்ளம் இருந்தது, இறங்க முடியாது. இன்னைக்கு தாவேகா இருக்குது, அந்த இடத்துல போட்டு ரெடியாக இருக்குது, போயிடுவோம். நான் சொல்கிறேன், திமுக அதுக்கு தயாராக இருக்கா சார்? திமுக 2 மைண்ட் செட்டில் இருக்காங்க. அந்த பெரிய அண்ணன் மனோபாவத்தில் தானே எல்லாத்தையும் அணுகுவாங்க, அந்த மனோபாவத்திலே அணுகுறாங்க. அப்படி அணுகுனா ஒருவேளை காங்கிரஸ் போயிட்டு என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே இவர் ஒரு 10-15% மேலே பிரிக்கிறாரு விஜய், இவங்க ஓட்டை தான் பிரிக்கிறாரு. கூடவே ஒரு 5-6% காங்கிரஸும் போயிடுச்சு வச்சுக்கிங்க. காங்கிரஸ் போனோன்னா பங்காளி நாங்களும் வந்து 2 இடதுசாரிகள் மற்றவங்க கிளம்புவாங்க. ஏன்னா இந்த தடவை நான் சொன்னது தான், இதுவரையிலும் முதல்வர் ஸ்டாலின்
அவர் சொல்கிறார்ல 10 தோல்வி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமியாக இருந்தாலும் நிற்கிறாங்கல்ல. ஒரு மனிதனுடைய ஸ்டஃப்னஸ் எங்கே வரும்னா தோல்வியிலையும் நின்று அடிக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டஃப்னஸ். தோல்வியில் பயந்து ஓடுறான் பாருங்க அவன் கோழை. வெற்றியே கிடைக்குது வச்சுக்கோங்க, அது மேட்டர் கிடையாது. ஒரு தோல்வி வந்தால் அவங்க என்ன ஆக போகிறாங்கன்றது தான். இக்கட்டான நேரத்தில் எப்படி இயங்க போகிறாங்க அப்படின்றது தான். இக்கட்டான நேரத்தில் எல்லாம் எப்படி இயங்கணுன்ற பயிற்சியை 1996 எடுத்துகிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர் அவருடைய ஆட்சி காலத்திலையும் மத்தியிலையும் பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் 2019-21 பல இக்கட்டுகளை சந்தித்து தான் இன்றைக்கி இந்த லெவலில் நிற்கிறாரு. இவர்களுக்கு கோபமே என்னென்னா, இந்த ஒரு ஆள் நின்றுட்டு கட்சியை நிப்பாட்டாப்லையே ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இதை நம்ம ஏதாவது பண்ணலான்னு நினச்சப்போ லாக் பண்ணிட்டாப்லையே ஒன்றும் பண்ண முடியலன்ற கோபம். இது ஒரு பாட்டுனா, இந்த சைடு 10 தோல்வின்னு சந்தோஷப்படுறீங்கள்ல, இதுவரையிலும் நீங்கள் உங்கள் தந்தையார் மறைவுக்கு பிறகு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையிலேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே நீங்கள் பான் வித் சில்வர் ஸ்பூனு, உங்களுக்கு எல்லாரும் அப்படியே அணைச்சி கொண்டு வர்றாங்க. நம்ம மக்கள் நல கூட்டணி பயந்து போய் அவங்க சேர்ந்தது அது இதுன்னு நீங்கள் ஒரு வகையான ஆன்டி இன்கம்பன்சியில் தான் ஜெயிச்சு வந்தீங்க. இந்த தேர்தலில் பரீட்சை எழுத போகிறீங்க. இந்த தேர்தல் உங்களுக்கு முள்பாதையாக இருக்கும். இந்த தேர்தல் உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் யாருன்னு காட்டுவாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். என்ன தான் டெல்லி மேலிடம் கூப்பிட்டுச்சில்லைங்க, மாணிக் தாகரை கூப்பிட்டாங்க, ஜோதிமணி எல்லாரும் அங்கே போயிருந்தாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட போட்டு வாட்டி அமுச்சு வச்சாங்க. யார்? ராகுல் காந்தியிலேருந்து கார்கேலேருந்து எல்லாருமே. சர்தான் தலைவரை வரன் தலைவர் நீங்கள் என்ன பண்ணாங்க, காலையில் ட்வீட்டு வந்த உடனே. அப்போது அவர்கள் ஒரு இடன் அஜெண்டாவில் இயங்கிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அது திமுகவுக்கு பெரியது. ஆனாலும் கெத்து விடாதுன்ற மாதிரி கெத்த விடாம. ஒருவேளை காங்கிரஸ் இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால தன்னுடைய ஆட்கள் பேசினா கூட திமுக அதை கண்டிக்காமல் இருக்கா? ஏங்க, நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் நீங்கள் அடிமைத்தனமாக போனால் கூட ஏறி அடிச்சுக்கிட்டே தாங்க இருப்பாங்க. அவங்க என்னைக்கு கூட்டணி கட்சியை மதிச்சிருக்காங்க? நீங்கள் இப்போ அதிமுகலாம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சி வந்தாலும் வராவிட்டாலும் அந்த மரியாதை இருக்கும், பேசுனதுலேருந்து மாற மாட்டாங்க. இவங்களாம் கூட்டணி கட்சி என்னைக்கு மதிச்சிருக்காங்க? அந்த மரியாதைலாம் இருக்கவே இருக்காது. அந்த கோபம் இருந்துக்கிட்டே சரி வேறு வழியில் வந்துட்டோம் அப்படின்னு தான். திருமாவளவன் ஒருத்தர் தாங்க சாட்சி, கூட்டணி கட்சிகளை இவர்கள் எப்படி மதிக்கிறாங்கன்னு. ஆனாலும் அப்படி மதிக்காத திமுகவுக்கு ஜோதிமணி சொல்கிறாங்க, முதலமைச்சருக்காக தான் நாங்கள் அமைதி காக்கிறோம் அப்படின்னு. ஏதாவது பொங்கி எழுங்க, ஏன் பொங்க மாட்டேங்கிறீங்க? பொங்கி எழுந்து தான் பாருங்களேன். ஜோதிமணி எப்படி எம்பி ஆனாங்கன்றது திமுகவுக்கும் தெரியும், எல்லாரும் காங்கிரஸ்காரங்களும் தெரியும். இவங்க காங்கிரஸுக்கு திமுகவுக்கு என்ன கோவம்னா, என்ன பண்ணாலும் உங்களை நாங்கள் தான் தோளில் தூக்கி வச்சு சுமந்து எல்லா இதுவும் பண்ணி உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்கணும். இந்த கோவம் திமுகவுக்கு இருக்குது. ஆனால் இவங்களும் சேர்ந்ததுனால தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்றதே மறந்துடுறீங்க. ஏதோ இவங்களே தான் அவங்களுக்கு ஏதோ போனால் போதுன்னு இந்த RS பாரதி பேசுவார்ல, நாங்கள் போட்ட பிச்சை நான் அவர் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் கூட்டணி இல்லாமல் இது வரைக்கும் திமுக ஜெயிச்சதா வரலாறே இல்லை. வரலாறே கிடையாது. 1967 இப்போ வரைக்கும். ஆனாலும் இப்போ வரைக்கும் கூட்டணி கட்சிகளை மதிக்க மாட்டாங்களே, காரணம் என்ன? அது திமுக டிஎன்ஏல இருக்கிற ஒரு ஆணவத்தனம். தன்னுடைய எதிரி தன்னுடைய நண்பர்களாக இருக்கிறவங்க அப்படி போயிட்டாங்கன்னா அவர்களை பற்றி கொச்சையாக பேசுவது, தன்னை விமர்சிக்கிறவர்களை மிக கொச்சையாக பேசி அவர்களை அப்படியே ஒரு மாதிரி சங்கடப்பட வைத்து பேச விடாமல் தடுப்பது, நாங்கள் தான் உலகத்திலே அறிவாளின்ற மாதிரி கொண்டு போகிறது, வரலாற்றை திரிப்பது. இப்போ அந்த பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. அண்ணாவுக்கு அடுத்த இடத்துல இருந்தது நெடுஞ்செழியன். அண்ணா மறைந்த பிறகு யார் முதலமைச்சர்? நெடுஞ்செழியன். தற்காலிக முதலமைச்சர் நெடுஞ்செழியன். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இவங்க உதவியோட ஒரு முதலமைச்சர் ஆகிறார். அப்போ அடுத்த இடத்துல நெடுஞ்செழியன் தான் உட்காந்துட்டார். ஆனால் இவங்க படத்தில் எப்படி காமிக்கிறாங்க? இன்றைக்கும் திமுக வரலாறு, திராவிட இயக்க வரலாறுனா ஏதோ கலைஞர் மட்டுமே எல்லாத்தையும் சாதித்த மாதிரி. அப்போ மற்ற தலைவர்கள்லாம் என்ன ஆனாங்க? ஏன் சிவாஜி கணேசனுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? திமுகலேருந்து வெளியே போன சிவாஜி கணேசனுக்கோ EVK சம்பத்துக்கோ இல்லை மற்றவர்களுக்கு பொறுப்பு இல்லையா? இல்லை அதில் உழைச்ச 50 தலைவர்களுக்கு பொறுப்பு இல்லையா? இல்லை எம்ஜிஆர் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக திமுக காங்கிரஸ் அவமானப்படுத்துகிற ஒரு செயலில் தான் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் தேர்தலில் இவங்க அவமானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிற்க போகிறாங்களா, இல்லை கூடுதல் தொகுதிக்காக அமைதி காக்க போகிறாங்களா அப்படின்னு? இந்த தேர்தல் நான் சொன்ன மாதிரி பெரிய பிரச்சனை. 40 தொகுதி அதுன்னு திருமாவளவன் ஆரம்பிப்பார், CPI ஆரம்பிப்பாங்க. எல்லோருமே கூடுதல் தொகுதி கேட்டு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. இந்த மாதம், அது பிப்ரவரி பிரச்சனைகள் மாதம். திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு உண்மையான பரீட்சை எழுத போகிறது இந்த மாதம்தான். இந்த பிரச்சனைலாம் சந்திச்சுட்டு தேர்தலை சந்திக்கிறாங்கன்னா இவங்களுக்குள்ள எப்படி ஜெல்லாவாங்க சொன்னாங்கல்ல. இல்லை, இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு அப்புறமும் கூடுதல் தொகுதியை கொடுத்தா காங்கிரஸ் அமைதியாயிடும் அப்படின்னா அப்போ அந்த தேசிய கட்சிக்கான ஒரு மரியாதையும் மதிப்பும் இல்லாமல் போயிடும்ல சார்? என்னைக்கு இருந்தது காங்கிரஸ் கட்சி? என்னைக்கு மரியாதை இருந்தது? நீங்கள் எல்லா மாநிலத்துமே தான் வேலை, இங்கேயும் அதே தான். இன்னொன்று கேட்குறேன், கூடுதல் தொகுதி கொடுத்துட்டு உங்களை ஜெயிக்க வைக்க விடுவாங்களா?
அங்கே எல்லாம் அந்த இதுக்குள்ள அந்த நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருக்குது, அவுத்துட்டா ஓடிடும். அவ்வளோ பிரச்சனையோடு இவங்க தேர்தலை சந்திக்க போகிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி எல்லா இதுவும் சேர்ந்து சந்திக்கும் பொழுது அவர்களுக்குள்ளேயே காலவாரி விடுற வேலைலாம் நடக்கும். சரிங்க சார். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை இன்னொரு கேள்வி, விஜய்ன்னு சொன்னதுனால சொல்கிறேன். நடிகர் விஜயனுடைய பல படங்களுக்கு வந்து அதிமுக துணை நின்றுருக்கு வெளியாகிறதுக்காக. ஆனால் இன்னைக்கு வந்து அதிமுக விமர்சித்து வைக்கிறாங்க ஒரு இது கருத்துக்களை. இது வந்து தேர்தலுக்கான கருத்தா எப்படி பார்க்குறது? விஜய் தனியாக நிற்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு காரணம் விஜயுடைய பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் ஒன்றும் இல்லை, அவருடைய இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை, இந்த கட்சிக்கு அது இல்லைன்றது ஒரு அபிப்பிராயம் வருது. பேச்சுவார்த்தையில் இதாகல தள்ளி வைக்கிறாங்க. அவர் தனி கட்சின்னு நாங்கள் தனியாக நிற்க போகிறோம்னு அறிவிக்கிறாரு. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதிமுக பற்றி விமர்சனம் பண்ணுங்கள், திமுக பற்றி விமர்சனம் பண்ணுங்கள். ஆனால் அடிமை கட்சி இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கான்னு கேட்குறேன். ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் இக்கட்டான சந்தர்ப்பம் வந்த போதெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றியது அதிமுக. இன்றைக்கி இல்லை. அந்த இந்த படம் மாஸ்டர் படம் வந்த பொழுது அப்போல்லாம் கொரோனா, 50% தான் ஆக்குபென்சி. இப்போ இந்த ஒரு சினிமா சீட்டு இருக்குன்னா 2 பேரும் உட்காரத்துல ஒருத்தர் தான் உட்காரணும். நீங்கள் அப்போல்லாம் ஞாபகம் இருக்கா? வாரம் இது வரும். ஆமாம், இத்தனை கடைகள் திறந்துக்கலாம், சலூன்கள் திறக்கலாம், இத்தனை மணி வரைக்கும் இயங்கணும், இடைவெளி இந்த மாதிரிலாம். அப்போ சினிமா தேட்டருக்கு 50% தான் இருக்கைகள். 100 சீட்டு இருந்தால் 50 சீட்டு மட்டும்தான், சீட்டு கேப் விட்டுன்னு. இவர்கள் கோடிக்கணக்கில் போட்டு எடுக்கிறாங்க. என்ன ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் இவர்கிட்ட வந்து கேட்குறாரு. அவர் வீட்டில் போய் 5 மணி நேரம் காத்துக்கிடுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி வீட்டில் 5 மணி நேரம் காத்துருந்து இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா, சரி ரைட்டுன்னு 100% இது பண்ணிக்கலான்னு முதல்ல போடல. இவர்கள் படத்தில் வெளியிட்டா அப்புறம் அடித்து புரண்டு ஜீவா வந்துடுது. என்னங்க அந்த மாதிரிலான்னு அப்புறம் கடம்பூர் ராஜிகிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி அவர் நான் அண்ணன்ட்ட கேட்டு சொல்கிறேன் இருங்கன்னு சொல்லி ஒரு தனி ஜீவோ இவங்களுக்காக இந்தியாவிலேயே மாஸ்டர் படத்துக்காக அதிமுக தனி ஜீவோ போட்டு விஜய் கேட்டதுக்காக கொடுத்தாங்க. 100% ஆக்கப்பயின்னு கொரோனா பீரியடில். எப்படி யோசிச்சு பாருங்கள். 2-3 நாள் பொறுத்து மத்திய அரசுகிட்ட வந்து எப்படி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலான்னு பிரச்சனை வருது. மறுபடியும் இவர் போய் ஆலோசனை போட்டு நிற்கிற அப்படின்னாங்க, அந்த மாதிரி கேன்சல் பண்ணிடுறாங்க. நாங்கள் நீங்கள் பண்ணிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு உதவி பண்ணாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் 2026 தேர்தலில் எந்த கூட்டணி எப்படி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.